மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெளிவை இணைத்து என்னுடைய இல்ல மைவல்லுநர் திறனாய்வு போட்டிகள் இனிதே இறையாசியோடு நிறைவேறுகின்ற அழகிய தருணம். பரிசில் வழங்கலும் பொதுக்கூட்டமும் இப்போது இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் 3 தேசிய மட்ட பரீட்சைகளுக்கு தயார்படுத்த வேண்டிய அதேவேளை இணைப்பாளர்களான செயற்பாடுகளையும் சமாந்தரமாக செயற்படுத்தி வருகின்றோம். பாடலான செயற்பாடுகளிலே நாம் காட்டி வருகின்ற ஆர்வம் நமது பெறுபவர்களை காட்டியிருக்கின்றது. குறிப்பாக கல்லூரியினுடைய பெருமைக்குரிய முதல்வர் திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். அலுவலராக இருந்து இலங்கை மத்திய வங்கி என்பது செயலாளர் என்ற ரீதியில் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். இரண்டாம் நிலையினை பெற்றுக் கொள்கின்றார்கள். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். கிளி பூநகரி மத்திய கல்லூரி பெருமையுடன் வழங்கிய 2026ஆம் ஆண்டுக்குரிய இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டிகள் பாடசாலையின் முதல்வர் பெருமதிப்புக்குரிய பாலச்சந்திரன் சார் அவர்களின் தலைமையிலும் அங்குள்ள ஆசிரியர்களின் சிறந்த நிறைப்படுத்தலிலும் வழிநடத்தலிலும் ஆசிரியருடைய அதிபருடைய சிறந்த ஆளுமையுடனும் அங்கே மிக விறுவிறுப்பாக ஒரு பெரும் புயல் ஒன்று அங்கே சுழன்றாடி இப்பொழுது அமைதி நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காணொலியைத்தான் உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களுக்கு 4 காணொலிகளை பதிவேற்றம் செய்திருந்தேன். இது 5வது காணொலி. இந்த கிளி பூநகரி மத்திய கல்லூரியினுடைய மைதானத்தில் தொடர்ச்சியாக நடந்து ஒரு இடைவெளி விடாது மிக விறுவிறுப்பாக நல்ல ஒரு அறிவிப்பை அங்கிருந்த அறிவிப்பாளர்கள் சிறந்த முறையில் அந்த நகர்த்தி சென்ற அந்த பாணி மிகவும் அனைவரையும் கவர்ந்திருந்தது. உண்மையிலேயே ஒரு பாடசாலையினுடைய விளையாட்டு நிகழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்றதை அப்படியே காத்திரமாக சரியான முறையிலே நகர்த்தி சென்று இடத்தை, அதாவது உரிய இடத்துக்கு சென்று அங்கே அந்த வெற்றியினுடைய மகுடங்களை சூடுகின்ற அந்த இறுதி காணொலியாக உங்களுக்கு இந்த காணொலி அமைய இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். முக்கியமாக எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக பூநகரி மத்திய கல்லூரியுடைய பெருமதிப்புக்குரிய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இதனை வழிநடத்தி சென்ற அனைவருக்கும் எங்களுடைய தளம் சார்பாக மிகுந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த காணொலியை இறுதி காணொலியாக உங்களுடைய கைகளிலே இந்த காணொலியை ஒப்படைக்கிறேன். தொடர்ந்தும் நீங்கள் எங்களுக்கு வழங்கி வருகின்ற பேராதரவுக்கு மிக்க நன்றிகள். முக்கியமாக இதில் ஓடிக்கொண்டிருக்கிறவர் எங்கள் பூநகரி பிரதேசத்தினுடைய ஒரு சாதனை வீரனுடைய காணொலி தவறப்பட்டிருந்தது. அந்த காணொலியை நான் இங்கே இணைத்து என்னுடைய காணொலியை, இந்த விளையாட்டு நிகழ்வுடைய காணொலியை முற்றுமுழுதாக நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். பாடசாலைக்கு 11,400 மீட்டர் ஓட்டங்களிலே போட்டியிட்டு வெற்றியீட்டிய தனுசன் முதலாவது நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஓங்கி ஒலிக்க கரகோஷம் செய்து அந்த பழைய மாணவரை மீண்டும் ஒரு முறை உற்சாகம் ஊட்டிக் கொள்வோம். இல்ல மைவல்லுநர் திறனாய்வு போட்டிகள் இனிதே இறையாசியோடு நிறைவேறுகின்ற அழகிய தருணம். பரிசில் வழங்கலும் பொதுக்கூட்டமும் இப்போது இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் முதலில் தலைமை உரை இடம்பெற காத்திருக்கின்றது. தலைமை உரை ஆற்றுவதற்காக எமது கல்லூரியினுடைய பெருமைக்குரிய முதல்வர் பாலச்சந்திரன் அவர்களை தலைமை உரை ஆற்றுமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். பின்பு நமது கல்லூரியில் 2026ஆம் ஆண்டுக்கான இல்ல மைவல்லுநர் விளையாட்டு நிகழ்விலே
பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நமது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இலங்கை மத்திய வங்கியின் கிழக்கு மாகாணத்திற்கான பிராந்திய முகாமையாளர் திரு கானா பிரபாகரன் அவர்களே, அவருடைய பாரியார் அவர்களே, குழந்தைகளே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூநகரி பிரதேச வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி, நமது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய வைத்திய கலாநிதி திருவாளரன் சந்தோஷ் அவர்களே, பூநகரி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி, நமது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய திரு ST அசல குணத்திலக அவர்களே, பூநகரி மட்டுநாடு மேற்கு கிராம சபை அதிகாரி, நமது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய திரு மானா ராஜகோபாலன் அவர்களே, அயற் பாடசாலையின் அதிபர்களே, ஆசிரியர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் அவர்களே, உறுப்பினர்களே, பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்களே, உறுப்பினர்களே, பெற்றோர்களே, நலம் விரும்பிகளே, நமது பாடசாலையின் ஆசிரியர்களே, பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் இலங்கை மத்திய வங்கியின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் திரு கானா பிரபாகரன் அவர்கள் பல்வகை ஆளுமையும் சமூக ஈடுபாடும் எல்லோரோடும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய சிறந்த மனிதர். அவர் ஒரு வங்கி முகாமையாளர் மாத்திரமன்றி விளையாட்டிலும் அதீத ஆர்வமும் அக்கறையும் உள்ளவர். நமது பாடசாலைக்கும் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அனுசரணை வழங்கி வருபவர். சென்ற ஆண்டு நமது மாணவர்களை அழைத்துக் கொண்டு திருகோணமலைக்கு கல்வி சுற்றுலா சென்ற போது அனைவரையும் அன்பாக வரவேற்று மதிய உணவளித்த மகான் அவர். இன்று நமது பாடசாலை விளையாட்டு நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டமை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகின்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நமது பிரதேச வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி என் சந்தோஷர் அவர்கள் அவரின் பெயருக்கு ஏற்றாற்போல் சந்தோஷமானவர், சமூக அக்கறையும் ஆர்வமும் உள்ளவர். அதேபோல் பூநகரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திரு ST அசேல குணத்திலக அவர்கள் கடமை உணர்வும் கண்ணியமும் மிக்க அதிகாரி. அதேபோல் பூநகரி மட்டுநாடு மேற்கு கிராம சபை அதிகாரி திருமான ராஜகோபாலன் அவர்கள் யதார்த்தத்தை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு அதிகாரி மட்டுமன்றி நமது பாடசாலையின் வளர்ச்சியிலே அதிக ஈடுபாடும் கொண்டவர் என்றால் அது மிகையாகாது. இவர்கள் நமது பாடசாலையின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ளமை நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் பெருமையையும் தந்துள்ளது. நமது பாடசாலையை பொறுத்தவரை தரம் 1 தொடக்கம் 13 வரையான ஏறத்தாழ 700 மாணவர்களை கொண்ட ஒரு பன்னேரி பாடசாலையாகும். பல்வேறு சூழல்களில் இருந்து வருகை தருகின்ற மாணவர்களை வழிப்படுத்தி அவர்களின் எதிர்காலத்துக்கு ஒளியூட்ட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, காவோத சாதாரண தர பரீட்சை, காவோத உயர்தர பரீட்சை ஆகிய 3 தேசிய மட்ட பரீட்சைகளுக்கு தயார்படுத்த வேண்டிய அதேவேளை இணைப்பாளர்களான செயற்பாடுகளையும் சமாந்தரமாக செயற்படுத்தி வருகின்றோம். பாடலான செயற்பாடுகளிலே நாம் காட்டி வருகின்ற ஆர்வம் நமது பெறுபவர்களை காட்டியிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 வருட காலமும் புலமை பரிசில் பரீட்சையிலே நாங்கள் 100% சித்தியை அடைந்திருக்கின்றோம். அதேபோன்று உயர்தர பரீட்சையிலே வரலாற்றிலேயே முதல் தடவையாக 2023ஆம் ஆண்டு பொறியியல் துறைக்கு ஒரு மாணவனும், 2024ஆம் ஆண்டு மருத்துவத் துறைக்கு ஒரு மாணவனும், 2025 தற்போது வந்த நேற்றைய தின பெறுபவர்களின்படி
பொறியியல் துறைக்கு ஒரு மாணவனும் மருத்துவத் துறைக்கு ஒரு மாணவனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை மிக்க நாங்கள் கல்வியிலே காட்டி வருகின்ற ஆர்வம் பாடவிதான செயற்பாடுகளிலே எங்களுடைய அர்ப்பணிப்பை வெளிக்காட்டியிருக்கிறது. ஏறத்தாழ 32 மாணவர்கள் வரை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாவதற்கு அவருடைய பெறுபவர்கள் வந்திருக்கின்றனர். அதே போன்று பாடவிதான செயற்பாடுகளுக்கு சமாந்தரமாக ஒரு இணைப்பாடவிதான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். அதற்கு சான்றாக 2022ஆம் ஆண்டு கோட்டமட்ட விளையாட்டுகளில் நமது பாடசாலை முதலிடத்தை பெற்றது. அதே மட்டத்திலே எங்களுடைய ஆண்கள் அணி முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறது. பழுதுகள் கராத்தே போன்றவற்றிலே தேசிய மட்டம் வரையான சாதனைகளை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம். அத்துடன் நமது பெண்கள் துடுப்பாட்ட அணி வீராங்கனைகள் மாவட்ட மட்ட அணியிலே இடம் பிடித்திருக்கின்றனர் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன். ஒரு பாடசாலை கல்வி பாடவிதானத்தில் மாத்திரமன்று இணைப்பாடவிதான செயற்பாடுகளிலும் சமாந்தரமாக செல்கின்ற போதுதான் அது ஆரோக்கியமான பாடசாலையாக இருக்க முடியும். அதுதான் கல்வியினுடைய நோக்கமாகவும் இருக்க முடியும். அதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுடைய சமூகமும் பொறுப்போடு செயற்பட்டு வருகின்றோம் என்பதை இந்த இடத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், சமநிலை ஆளுமை என்பதற்கு நாம் கரிசனையாக உள்ளோம். இதுவே நமது வெற்றிகளுக்கு காரணமாக அமைகின்றது. பாடசாலையின் இணைக்கல திட்டத்தில் ஒன்றான விளையாட்டு நிகழ்வினை இன்று நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றியுள்ளோம் என நான் நம்புகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர் என நினைக்கின்றேன். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடந்து வருவதற்கு அனைத்து வகையிலும் நிதி அனுசரணை, பொருள் அனுசரணை வழங்கிய அனைவருக்கும் நமது பாடசாலை சமூகம் சார்ந்த நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்து இருக்கக்கூடிய இலங்கை மத்திய வங்கியின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் பிரபாகரன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் வைத்திய கலாநிதி டாக்டர் என் சந்தோஷ் அவர்களுக்கும், பூநகரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ்டி அசேல குணதிலக அவர்களுக்கும், நமது கிராம சேவை அதிகாரி திரு மான ராஜகோபாலன் மற்றும் அயற் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், உறுப்பினர்கள், பழைய மாணவர் சங்க செயலாளர், உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் எல்லாம் மேலாக என்னோடு இந்த பாடசாலையின் வெற்றிக்காக இணைந்து உழைத்து வருகின்ற, தங்களை அர்ப்பணித்து உழைத்து இந்த பாடசாலையின் வெற்றிகளிலே தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய எனது ஆசிரியர்கள், பாடசாலை பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வகையிலே அனைவருக்கும் இந்த நிகழ்வு சிறக்க மாத்திரமன்றி இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக எங்களோடு இணைந்து உழைத்து வருகின்ற பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை மாற்றி சென்றிருக்கக்கூடிய நமது கல்லூரியினுடைய பெருமைக்குரிய முதல்வர் திரு ஈனா பாலச்சந்திரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து விருந்தினர் கௌரவிப்பு நிகழ்ச்சி இப்போது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினராக கலந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை மத்திய வங்கியினுடைய கிழக்கு மாகாணத்தின் பிராந்திய முகாமையாளர் உயர் திரு கே பிரபாகரன் அவர்களை எமது கல்லூரியினுடைய முதல்வர் ஈனா பாலச்சந்திரன் சார் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது.
இன்றைய நிகழ்வுக்கு வருகிறது தங்களுடைய பொருளாதார நேரத்தை நம்மோடு இணைந்து நின்று நமது பாடசாலையினுடைய வளர்ச்சி பாதைக்கு எப்போதும் துணைக்கின்ற இந்த விருந்தினர்களை அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நீலகிரி பிரதேசத்திலே வாழ்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வைத்தியராக பணியாற்றி இந்த பிரதேசத்தினுடைய வைத்திய அதிகாரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற வைத்தியர் சந்தோஷ் அவர்கள் இந்த விருந்தினர்கள் இந்த விருந்தினர் கௌரவத்தை ஏற்றமையிட்டு கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய கரவேசத்தின் பட்டியல் தெரிவிக்க விரும்புகின்றோம். தொடர்ந்து கௌரவ பெறுவதற்காக எனது கல்லூரியினுடைய கருதக்கூடிய முதல்வர் உயர் திரு பாலச்சந்திரன் அவர்களினால் இப்போது வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீலகிரி பிரதேசத்தினுடைய வளர்ச்சி பணிநிலைகளில் கிராம அலுவலராக இருந்து எமது பாடசாலையினுடைய வளர்ச்சி பாதைக்கும் துணை நிற்கின்ற நான் எப்போது அழைத்தாலும் இன்முகத்தோடு வருவதற்கு மாணவர்களை உற்சாகமூட்டக்கூடிய வகையிலே கலைத்து மகிழ்ந்திருக்கக்கூடிய இன்றைய நிகழ்வுடைய வெற்றி பெற்றவர்கள் மட்டும் வீரர்கள் என்பதல்ல, தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்பவர்களே உண்மையான வீரர்கள். விளையாட்டுகளை விளையாட்டு உணர்வோடு சட்டத்திட்டங்களை மதித்து வெற்றி தோல்வியை சமமாக பகிர்ந்து ஏற்கின்ற பிள்ளை நாளைய உலகை ஆளப்போகும் என்கின்ற தொழிலோடு சிறப்பு விருந்தினர்களை ஆட்சி சென்றிருக்கின்ற இன்றைய நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர் பூநகரை பிரதேச வைத்தியசாலையுடைய வைத்திய அதிகாரி வைத்தியர் உயர் திரு சந்தோஷ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து முதன்மை விருந்தினர்களை இடம்பெற காத்திருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி என்பது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? இலங்கை மத்திய வங்கி என்பது இது கேள்விப்பட்டாங்க. எங்களுடைய இலங்கை மத்திய வங்கியுடைய அண்மை காலத்தினுடைய செயற்பாடுகள் உண்டு. மாணவர்கள் மத்தியிலையும் நிதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நாங்கள் பாடசாலை மாணவர்களோடு கலைப்போம். அவர்களுக்கு நிதியியல் சம்பந்தமான அறிவுகளை வழங்குவோம். சாதாரணமாக பொருளாதார ஒதுக்கீடு நிதியியல் முறையில் ஒதுக்கீடு கொண்டவும் அது ஏழில் குணப்படிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இலங்கை மத்திய வங்கியுடைய இன்னொரு தொழிற்பாடு தான் எங்களை கையில் நாங்கள் புலம்புற காசை அச்சிட்டு வருகிறோம். எங்களுடைய நாங்கள் புழக்கத்தில் பயன்படுத்துகிற காசை அச்சிட்டு வருகிறது மூலம் தான் இலங்கை மத்திய வங்கி. முதன்மை விருந்தினருடைய ஆட்சி சென்ற மத்திய வங்கியினுடைய கிழக்கு மாகாணத்தின் பிராந்திய முகாமையாளர் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெருது என்ற வள்ளுவர் வாக்குக்கிணங்க விளையாட்டு செயலாளர் என்ற ரீதியில் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் இவ்விழாவினை நடாத்துவதற்கு அனுமதி தந்த நமது கல்லூரி முதல்வர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்த இலங்கை மத்திய வங்கியின் பிராந்திய முகாமையாளர் கிழக்கு மாகாணம் திரு கே பிரபாகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த புனேரி பிரதேச வைத்தியசாலை அதிகாரி வைத்தியர் என் சந்தோஷ் அவர்களுக்கும் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எஸ்டி அசேல குணதில அவர்களுக்கும் மேலும் கிராம அலுவலகர் மட்டில் நாடு மேற்கு திருமா ராஜகோபாலன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பரிசுகளை வழங்கி கௌரவித்து பழைய மாநில முக்கியமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பரிசுகளை வழங்கிய பிரதேச செயலாளர்
பெண்களுக்கான பெரு விளையாட்டுகளில் சிறந்த வெற்றியாளர்களாக பெண்களுக்கான பெரு விளையாட்டுகளில் வெற்றியேற்றிய அதிக புள்ளிகளை பெற்றுக்கொண்டவர்கள் பெரு விளையாட்டுகளில் பெண்களுக்கான மத்தியநாடு வேண்டிய கிராம அலுவலருமான ராஜகோபால் அவர்களுக்கு நன்றிகள். செயலாளர் திரு தாரா ரவிகரன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு பழைய பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர் இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக அடிநடை பெண்கள் 2ஆம் இடம் தமிழகம் இல்ல பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி உயர்ந்து டாக்டர் சந்தோஷ் அவர்கள் 2ஆம் இடம் விரைந்து வாருங்கள். அஞ்சல் ஓட்ட நிகழ்வு முதல் நிலையை பெற்றிருக்கிறார்கள். குழுவினர் திரு சாத் குழுவினர் பெண்கள் வெற்றியேற்றிய வெற்றியாளர்கள் திருமணமான பெண்கள் அணித்தலைவர் இணைந்து வாருங்கள். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக உங்களுடைய அம்மாவார் ஒருமுறை கைதட்டி விடுவோம். திருமணம் ஆகாத ஆண்கள் திருமணம் ஆன ஆண்களுக்கான போட்டியில் திருமணமாகாத ஆண்கள் வெற்றியில் நிலவரம் செய்து கொள்வோம். எங்களுடைய கல்வியில் கற்றுக்கொண்ட மாணவர்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய கிழக்கு மாகாணத்தின் பிராந்திய முகாமையாளர் உணர்திரு ஸ்ரீ பிரபாகர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடனோடு அழைத்திருக்கிறோம். கங்கா இல்லத்தை சேர்ந்த அணியினர் 3ஆம் நிலையினை பெற்றுக் கொள்கிறார்கள். அணித்தலைவர் தலைவி இருவருமாக இணைந்து இந்த வெற்றி சின்னங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்ல பொறுப்பு ஆசிரியர்கள் இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு அன்புடையோடு உங்களை கேட்டிருக்கின்றோம். இல்ல ஆசிரியர்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான வெற்றிகள் அந்த பிள்ளைகளை பெற்றுக் கொண்ட கங்கா இல்ல அணியினர் 3ஆம் நிலையினை பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாம் நிலையினை பெற்றுக் கொள்கின்றார்கள் 688 புள்ளிகளை பெற்றுக் கொண்டு இல்ல அணித்தலைவர் தலைவி இல்லத்தினுடைய ஆசிரியர்கள் இணைந்து வாருங்கள். உங்களுக்கான வெற்றி கிண்ணம் இதுவரை காலமும் நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மாணவர்களை கட்டிக் கொடுத்து இந்த வெற்றி கொடியை எட்டி பிடித்திருக்கின்றவர்கள் வாழ்த்துக்கள். விரைந்து வாருங்கள். 68 புள்ளிகளை பெற்று மன்னிக்கவும் 688 புள்ளிகளை பெற்றுக் கொண்ட காவேரி இல்லம் 2ஆம் நிலை 2026ஆம் ஆண்டுக்கான கிளி பூநகரி மத்திய கல்லூரியினுடைய இல்ல மைவண்ணர் திறன் ஆய்வுப் போட்டிகளில்
முதல் நிலையினை பெற்றுக் கொள்கின்றார்கள். புள்ளிகள் அறிவிக்கப்பட வேண்டுமா? சட்டம் போதாது. அறிவிக்கப்பட வேண்டுமா? 2006ஆம் ஆண்டில் முடிசூடப் போகின்ற மன்னர்கள் 714 பொறுப்பாசிரியர்களோடு உள்ள ஆசிரியர்கள் அணி தலைவன் தலைவி விரைந்து வாருங்கள். இதுவரை காலங்களில் நீங்கள் பிள்ளைகளோடு போராடிய வெற்றி, ஆசிரியர்களின் மகிழ்ச்சியும் ஆசிரியர்களோடு போராடிய வெற்றி, மாணவர்களுடைய முகத்திலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம். அந்த வெற்றியாளர்களை வாழ்த்திக் கொள்வேன். தொடர்ந்து கொடியிறக்கும் வைபவம். அதற்கு முன்பாக இவரது நேரம் எமது நிலவிலை சிறப்பாக ஏற்றிக் கொண்டிருக்கின்ற பிடிஎன் தாயகத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கு நுழைவாசலுக்கான விலரினை உடனடியாக அமைந்திருக்கின்ற நமது தலைவர் கபடி பயிற்றுவர் திலட்சணா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். இப்போது கொடியிறக்கும் நிகழ்வு நம்பர் இருக்கிறது.